பல வகையில் போராட வேண்டியது. நம்மளுடைய பணத்தை நாம தான் பத்திரமா வச்சுக்கணும். நீங்க வயசான இருக்கிறவங்கலாம் நீங்க வந்து ஒரு 25,000 ஒரு 50,000 பணம் எடுக்கிறீங்கன்னா உங்க வீட்டில் உங்க பேர பிள்ளைங்களோ தம்பியோ பையனோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து பத்திரமா கொண்டு போங்க. போன வாரத்துல இங்க அருகில் இருக்கிற போலூர், திருவண்ணாமலை, நாயுடுமங்கலம், இதே கலச பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் ஒரே நாள் திருடு போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு வயசான பெரியவர் இந்த ஐயா மாதிரி இருக்கிறவரு ஒரு 40,000 பணத்தை எடுத்துட்டு போறாரு. அவர் வந்து அவர் அதை எடுத்து நேராக வீட்டுக்கு போக வேண்டியவர். இடையில அவருக்கு இருக்கிற பழக்கத்தில் ஒரு டீ சாப்பிட்றாரு. அந்த வண்டி கவர்லேயே பணம் இருக்கு, அவர் போய் டீ சாப்பிட்றாரு. அங்கே வந்து அதை அழகாக எடுத்துட்டு போயிட்டான். இன்னொரு அம்மா வந்து ஸ்கூட்டி டிக்கியை நம்பி கரெக்டாக 1.25 லட்சம் டிக்கியில் வச்சு எடுத்துட்டு போறாங்க. அவங்களுடைய பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட அந்த பணத்தை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. ஒன்று கடன் வாங்கியிருக்கலாம், கோல்டு லோன் வச்சிருக்கலாம், இல்லை சேவிங் பண்ணி வச்சிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எடுத்து 1.25 லட்சத்தை எடுத்துட்டு போறாங்க. டிக்கியில் வச்சுட்டு பணத்தை எடுத்தா கொண்டு போய் சேர்த்து வெளியே பாருங்க. இடையில மளிகை செலவு வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கிடைக்காத பொருளா அப்பயே வாங்க வேண்டிய அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை தவிர்த்துட்டு கொண்டு போயிருந்தா 1.5 லட்சம் இருந்திருக்கும். அந்த மாதிரி அசாதியா இருந்தாங்க. அந்த டிக்கியை உடைக்கல, அப்படியே தூக்கிட்டே எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விழிப்புணர்வா நீங்க இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பொருளை காப்பாற்றிக்க முடியும். அப்படி நீங்க இல்லாத பட்சத்தில் வந்து சொல்லும்போது நாங்க எங்களால என்ன எஃபெக்ட் பண்ண முடியுமோ நாங்கள் தேடி கொடுக்க முயற்சி பண்ணுவோம். சில வழக்குகள் கண்டுபிடிக்க முடியாது போயிடும். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும், யார் எடுத்தாலும் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட நம்ம போய் இது பண்ண முடியும். இதை என்னுடைய ரொம்ப ரிக்வஸ்டாக நினச்சிட்டு நீங்கள் உங்களுடைய பொருளை சேஃபாக வச்சுக்கோங்க. வரும்போது பணத்தை எடுக்கும் போதும் இது பண்ணுங்க. சார் உங்களுடைய கேஷியருக்கு சொல்லுங்கள். யாருங்க சார் கேஷியர்?